ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பென்ஷனருக்கு உண்டான டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணி எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு jeevanpramaan.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டவுன்லோட் அப்படின்னு இருக்கும், அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி டவுன்லோட் அப்ளிகேஷன் வந்துடும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா விண்டோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி அப்ளிகேஷனும், அதே மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக. ஸோ டவுன்லோட் அப்ளிகேஷன் ஃபார் விண்டோஸ் அண்டு ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்றத அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் ரெக்யர்மெண்ட் ஃபார் ஃபேஸ் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 9.0 ஆர் அபவ், ரேம் 4+ GB இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 500 MB ஃப்ரீ ஸ்டோரேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. கேமரா ரெசல்யூஷன் 500 MB ஆர் கிரேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டவுன்லோட் ஆதார் ஃபேஸ் RD சர்வீஸ் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர், டவுன்லோட் ஜீவன் பிரமான் ஃபேஸ் ஆப் ஃப்ரம் கூகுள் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் விண்டோஸ் 8, 10, 11 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் .NET ஃப்ரேம் ஒர்க்கு வெர்ஷன் 4 ஃபுல் ஆர் ஹையர் சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்ட் விஷுவல் C++ 2010 ரீடிஸ்ட்ரிபியூட்டபிள் பேக்கேஜ் ஃபார் விண்டோஸ் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே என்டர் மெயில் ஐடி அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுடைய மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா வேல்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு டவுன்லோட் அப்படின்னு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட், அதாவது சிஸ்டம் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்கள் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகிடும். பென்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஆதார் நம்பர் டைப் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் இங்கே மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் கையில் என்ன மொபைல் வச்சுருங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கீழே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அந்த ஓடிபி பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு வந்து வந்துடும். என்டர் ஓடிபி ரிசீவ்ட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஓடிபி டைப் பண்ணிட்டு ஓகே பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் PPO அப்படின்னு வரும். ஸோ உங்களுடைய PPO நம்பர் வந்து டிஃபால்ட்டாக அங்கே வந்துடும். ஏன்னா ஆதார் நம்பர் பதிவு பண்ணியிருக்கிறதுனால உங்களுடைய PPO நம்பர் வந்துடும். நீங்கள் PPO நம்பர் செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய பென்ஷன் நேம் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். டைப் ஆஃப் பென்ஷன் வந்துடும், ஆர்கனைசேஷன் டைப் வந்துடும், சாங்ஷனிங் அத்தாரிட்டி யாருன்னு வந்துடும். உங்களுடைய PPO நம்பர் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிடும். இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு ஒரு முறை செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பர்சிங் ஏஜென்சி மட்டும் உங்களை கேட்பாங்க. ஸோ அந்த டிஸ்பர்சிங் ஏஜென்சி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ டிஸ்பர்சிங் ஏஜென்சி என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டேட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட் என்னோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அக்கௌண்ட் நம்பர் கீழே டிஸ்பிளே ஆகும். அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு முறை செக் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் யூ ரீமேரிடான்னு கேட்பாங்க. டிஃபால்ட்டாக அது நோன் இருக்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. அதே மாதிரி ஆர் யூ ரீஎம்ப்ளாய்டுன்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ வந்து காட்டும். ஒரு முறை கோத்ரூ பண்ணிங்க. எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா இங்கே கொடுத்துருக்கூடிய ஐ சர்டிஃபை தட் த அபவ் டிக்ளரேஷன் ஆர் ட்ரூ அண்ட் அக்யூரேட்டு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்ரி தட் எனி ஃபால்ஸ் ஆர் misleading informations will justify a detail of pension and shall be liable for discrepancy action against me அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு செக் பாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
அத்தன்டிகேஷன் பேஜுக்கு வந்து உங்களுக்கு போயிடும். உங்களுக்கு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதை வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செலக்ட் பண்ணிட்டு பயோமெட்ரிக் ஸ்கேனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. உங்கள்கிட்ட பயோமெட்ரிக் ஸ்கேன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் பயோமெட்ரிக் ஸ்கேனை கிளிக் பண்ணுங்கள். பயோமெட்ரிக் ஸ்கேன் கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புட் யுவர் ஃபிங்கர் அப்படின்னு வந்துடுது. பயோமெட்ரிக் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் டீடைல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஐடி வந்து கொடுத்துட்றாங்க, பிபிஓ நம்பர் கொடுத்துட்றாங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ யூ ஹேவ் ஜென்ரேட்டட் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் ஃபார் த ஃபாலோயிங் பிபிஓ நம்பர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு உங்களுடைய அந்த பிரமாண ஐடி நம்பரை வந்து அவங்க உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ அந்த லிங்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போய்ட்டு உங்களுடைய பிரமாண ஐடியை கொடுத்து உங்களுடைய பென்ஷனல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய பென்ஷனல் லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரமாண ஐடியும் அந்த சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான வெப்சைட் லிங்க்கு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவாங்க மொபைலுக்கு. அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அந்த வெப்சைட்டுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு பிரமாண ஐடி கொடுத்துட்டு உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்ம ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டு டவுன்லோட் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்ற இடத்துல கிளிக் ஏன்னு இருக்கும். அந்த லிங்கை போய் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிடும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய லைஃப் சர்டிஃபிகேட்டை ஈஸியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.